உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர பதிநலம் யவனவன் மயர்வரவர்கள் மதிமதியம். நந்திபுர விண்ணகரம் நாதன் கோயில். மூலவப் பெருமாள் ஸ்ரீ நாகநாதன், ஸ்ரீ விண்ணகரப் பெருமாள் யோக சீனிவாஸ், தாயார் ஸ்ரீ செண்பகவல்லி, உற்சவர் ஸ்ரீ ஜெகநாத், தீர்த்தம் நந்தி தீர்த்த புஷ்கரன், விமானம் மந்தார விமானம். திருக்காட்சி பெற்றவர்கள் நந்தி சிபி சக்கரவர்த்தி. நந்திபுர விண்ணகரம் நாதன் கோவில். பவிஷ்ய புராணம் எனப்படும் பவிஷ்யோத்திர புராணம் 7வது அத்தியாயம். பிரம்ம நாரத சம்வாதம் என்ற பகுதி. பிரமதேவனுக்கும் நாரத மகரிஷிக்கும் அமைந்த உரையாடலாக இத்திருத்தல வரலாறு போற்றப்படுகின்றது. நந்திபுர விண்ணகரம் துவாபர யுகத்திலேயே நாதன் கோவில் என்று நவிலப்பட்டது. நாதன் உரைகின்ற நந்திபுர விண்ணகரம் என்பதே திருமங்கை ஆழ்வாரின் பாசுரத்திலும் பயின்று வந்துள்ளது. ஒரு காலத்தில் விண்ணை முட்டும் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் சூழ்ந்ததாக சோழ மன்னர்களின் தலைநகரமாக விளங்கியுள்ளது என்பதனை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நூல் மூலமாக அறிய முடிகிறது. பழையூர், பம்பை பழையூர், அரிய பழையூர், பட்டீஸ்வரம் இங்கெல்லாம் பாசறை அமைந்திருந்ததாக பொன்னியின் செல்வன் நூல் பகர்கின்றது. இந்த பெயருள்ள கிராமங்கள் இன்றும் இப்பகுதியில் உள்ளன. இத்திருவூர் காளமேகப் புலவரின் பிறப்பிடம். காளமேகப் புலவர் இப்பெருமான் மீது அபாரமான பக்தி கொண்டவர் என்பது தெரிய வருகின்றது. ஸ்ரீ வானமாமலை மடத்திற்கு உட்பட்டது நந்திபுர விண்ணகரம் என்று போற்றப்படுகின்ற நாதன் கோயில். தம்பியொடு தாமொருவர் தன் துணைவி காதல் துணையாக முனநாள் வெம்பியெறி காணகுமுலாவும் அவர் தாமினது மேவு நகர்தான் கொம்புகுதி கொண்டு குயில் கூவ மயிலாலுமெழிலார் புறவு சேர் நம்பியுரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னு மணமே என்று பாடி பரவசமாகின்றார் ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார். மரக்கொம்புகளில் தமது தோகைகளை அசைத்து அசைத்து குயில்கள் கூவ மயிலினங்கள் ஆடிக்கொண்டிருக்க எழில் நிறைந்த பொழில் சூழ்ந்த சோலைகளால் சூழப்பட்ட நந்திபுர விண்ணகரத்தில்தான் தன் மனைவியோடும் தம்பியோடும்
கொடிய கானகமெல்லாம் சுற்றித் திரிந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உரைகிறார் என்று ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட திருத்தலம். நல்லோர் போற்றும் நந்திபுர விண்ணகரம் எனும் நாதன் கோயில் இயற்கை எழிலும் இறையருளின் திருவருளும் சூழ்ந்த ஓர் மிகச்சிறிய கிராமமாக திகழ்ந்தாலும் ஒரு காலத்தில் புகழ்பெற்ற தன்மையை பார்த்த மாத்திரத்தில் மனதில் பல காட்சிகளை பதிய வைக்கின்றது. நந்திபுர விண்ணகரம் எனும் நாதன் கோயில் திருத்தலம் திருக்கோயில் அமைதியாகவும் அருள் நிறைந்ததாகவும் காணப்படுகின்றது. அழகிய கோபுர விமானங்களும் தனிச்சன்னதிகளின் விமானங்களும் தெய்வ திருவருளை அருள்பாலித் தருள்வதாக அமைந்தருளி இருக்கின்றது. பகவான் பற்பல அவதாரங்களை தரித்திருந்தாலும் அர்ச்சாவதார மூர்த்தியாக பல திருத்தல திருக்கோயில்களில் எழுந்தருளி இருந்து சேவை சாதித்தருளுகின்றார். ஆழ்வார்களால் பாடப்பெற்ற திவ்ய தேசங்கள் 108 நந்திபுர விண்ணகரம் எனும் நாதன் கோயிலும் போற்றப்படுகின்றது. தந்தை மனமுந்து துயர் நந்த இருள் வந்த விரல் நந்தன் மதலை எந்த இவன் என்றமரர் கந்தமலர் கொண்டு தொழ நின்ற நகர்தான் மந்தமுழ ஓசை மழையாக விழு கார் மயில்கள் ஆடு பொழில் சூழ் நந்தி பணி செய்த நகர் நந்திபுர விண்ணகரம் நண்ணு மணமே. நந்திபுர விண்ணகரம் எனும் நாதன் கோயிலிலே ஸ்ரீ மகாவிஷ்ணு அர்ச்சாவதார மூர்த்தியாக எழுந்தருளி இருந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்து அருள்பாலித் தருளுகின்றார். நம்பன் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் எனும் நாதன் கோயிலில் ஸ்ரீ செண்பகவல்லி தாயாருக்கு தனிச்சன்னதி அமைந்தருளி இருக்கின்றது. திருப்பார்க்கடலில் எம்பெருமானின் பாதார விந்தங்களையே பற்றிக் கொண்டிருந்தார் பிராட்டி. தேஜஸ் பொருந்தி அருளிய எம்பெருமானின் திருமார்பைக் கண்டார். அவ்விடத்திலேயே எப்போதும் நித்திய வாசம் செய்ய வேண்டுமென எண்ணம் கொண்டார். திருப்பார் கடலினின்று புறப்பட்டார். செண்பகாரண்யம் எனும் வனத்திற்கு வந்தருளினார். கடுந்தவம் இயற்றினார். தேவியின் பிரிவாற்றாமையை தாங்க இயலாத பெருமான் ஓர் ஐப்பசி மாதம் சுக்லபட்ச வெள்ளிக்கிழமை திருநாளில் தேவிக்கு பிரத்யட்சமாகி தேவியின் எண்ணப்படியே நெஞ்சில் திருமகளை ஏற்றருளினார்.
கிழக்கு நோக்கி தவம் செய்த நிலையிலிருந்த பிராட்டியை பெருமாள் எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டமையால் இத்திருத்தலத்தில் எம்பெருமான் மேற்கு நோக்கி எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். செண்பகாரண்யத்தில் தேவி தவம் செய்தபடியால் ஸ்ரீ செண்பகவல்லி என்ற திருநாமம். உற்சவரின் பெயர் ஸ்ரீ ஜெகநாதன். உற்சவரின் பெயரை வைத்து இத்திருவூர் நாதன் கோவில் என்றழைக்கப்படுகின்றது. திருமகளின் எண்ணத்திற்கு இசைந்து பிராட்டியை நெஞ்சில் ஏற்றுக்கொண்டதால் பெருமானுக்கு போக சீனிவாசன் என்கிற திருநாமம். ஸ்ரீ செண்பகவல்லி தாயாரின் தரிசனம் அருள் தனையும் பொருள் தனையும் அனைத்து நலன் தனையும் அருள்பாலித் தருள்வதா. ஸ்ரீ மகாலட்சுமி தவம் செய்து எண்ணம் ஈடேறிய திருத்தலம். தடைபட்ட திருமணம் நடந்திட, வியாபாரம் செழித்து சிறப்படைய, செல்வம் பெற்றிட, தம்பதியர் ஒற்றுமையாக குடும்பம் நடத்திட, மாங்கல்ய தோஷம் மற்றைய தோஷங்கள் நீங்கிட 8 அஷ்டமியில் 8 நெய்தீபம் ஏற்றி 3 முறை ஸ்ரீ செண்பகவல்லி தாயாரை பிரதட்சணம் செய்து பெருமாளை தரிசனம் செய்தால் அனைத்து நலமும் பெறலாம். மாத சுக்ல அஷ்டமி திதியில் மகாலட்சுமிக்கு தாமரை பூவினால் அர்ச்சனை செய்யலாம். ஸ்ரீசுக்த ஹோமம் செய்து நினைத்ததை பெற்று வாழலாம். 9 வார வெள்ளிக்கிழமை தாயாருக்கான அர்ச்சனை இத்திருத்தல திருக்கோயிலில் திருவருள் பெற்றுத் தரும் வகையில் அமைந்தருளுகின்றது. அவை மட்டுமின்றி சந்திரதோஷம் நீங்கிட திங்கட்கிழமை திருநாளில் அர்ச்சனை செய்து வழிபட்டார் ஸ்ரீ செண்பகவல்லி தாயார், ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஆகிய இருவரின் திருவருளை பெற்று திகழலாம். ஸ்ரீ செண்பகவல்லி தாயார் அபயவரத அஸ்தங்களுடன் அற்புதமாக அமைந்தருளி இருக்கின்றார். தாயாரின் பார்வை பக்தன் மீது பதிந்தால் பக்தனின் நிலை நல்ல நிலையில் உயரும் என்பதற்கு நந்திபுர விண்ணகரம் நாதன் திருக்கோயில் அமைந்தருளி இருக்கின்றது. நாடு நலம் பெற, வீடு வளம் பெற நந்திபுர விண்ணகரம் நாதன் கோயிலில் தாயார் சன்னதியின் தரிசனம் பல திருவருளையும் கருணையையும் பெற்றுத் தந்தருளும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என பல அருளாளர்கள் பலவித அருளாடல்களை சொல்கின்றனர். செவியில் தேன் பாய்கிறது.
நைவளம் நவிற்று பொழில் நந்திபுர விண்ணகரம் நாதன் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நரை செய் பொழில் மழை தவழும் நந்திபுர விண்ணகரம் நாளும் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நங்கள் பெருமான் உறையும் நந்திபுர விண்ணகரம் நன்னியுரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் போற்றிப் பாடினாலும் பலவகை பாமாலைகளால் சாற்றி அருளினாலும் ஏற்றதொரு வாழ்வில் எல்லாம் தந்தருளும் பெருமாள் நந்திபுர விண்ணகரப் பெருமாள் நந்திபுர விண்ணகரப் பெருமாள் திருக்கோயிலில் பெரிய திருவடி என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ கருடாழ்வார் சற்றே சாய்ந்தருளிய நிலையில் பகவானை சேவித்திருக்கின்ற திருக்காட்சி. பெரிய திருவடியான கருடாழ்வார் சாய்ந்த நிலையில் பகவானை சேவித்து பக்தர்களை அனுக்கிரகம் செய்ய பகவானிடம் கோரிக்கை வைத்திடும் திருக்காட்சியே இது என சிந்தையிலே புதியதொரு செய்தி வந்து பாய்கின்றது. நந்திபுர விண்ணகர திருக்கோயிலில் பெரிய திருவடியான கருடாழ்வாரை தரிசனம் செய்த பின் மூலவப் பெருமாளான ஸ்ரீ ஜெகநாத பெருமாளின் தரிசனம் சாலச் சிறந்ததார். சேனை முதலியார் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ விஸ்வக்சேனர் தரிசனம் தந்தருளுகின்றார். ஸ்ரீ விஸ்வக்சேனரின் தரிசனத்திற்கு பின்னர் நந்திபுர விண்ணகர திருக்கோயிலில் அமைந்தருள்கின்ற தரிசனம் ஆழ்வார்களின் அற்புத தரிசனம், ஆச்சாரிய பெருமக்களின் அருள் பாலித்தருள்கின்ற தரிசனம். அவை மட்டுமின்றி அஞ்சனைச் செல்வனான அனுமனின் அருள் தரிசனம். நந்திபுர விண்ணகரத்தில் பதுமநிதி, சங்கநிதி ஆகியோர்கள் மூல கர்ப்ப கிரகத்தினுள் நுழைகின்ற வாயிலில் எழுந்தருளி இருக்கின்றனர். ஈரடு புவனத்திலுள்ள அனைத்து நிதிகளுக்கும் பெருமாளே பெரும் நிதி என்று போற்றப்படுகின்ற ஆழ்வார்கள், ஆச்சாரிய பெருமக்கள் ஆகியோரின் அனுக்கிரகத்தினால் நாதன் தாள் பற்றி நந்திபுர விண்ணகரம் எனும் நாதன் கோயில் பெருமாளை தரிசனம் செய்வோம், நலம் பெறுவோம்.
ஆனே